ஹாய் வணக்கம். இன்றைக்கி நாங்கள் எங்கள் நிலத்துல தாங்க உளுந்து அறுவடை செஞ்சிட்ருக்கோம். அசதி தெரியாமல் இருக்கிறதுக்காக பாட்டு பாடிட்டே வேலை செய்வாங்கன்னு சொன்னாங்க. அதனால் உண்மையாகவே பாட்டு தான் பாடுறாங்களான்னு போனால் இல்லை, கதை தான் பேசிகிட்ருக்காங்க. பாட்டு பாடுங்க பாட்டி அப்படின்னு கேமரா பார்த்தோன்னே வெக்கப்பட்டுக்கிட்டு, இல்லைம்மா பாட்டெலாம் தெரியாது அப்படின்ட்டாங்க. எங்கள் ஊர் சைட்லலாம் உண்மையாகவே பாட்டு பாடிட்டுலாம் வேலை செய்ய மாட்டாங்கங்க, கதை தான் பேசுவாங்க. உங்கள் ஊர் சைடில் பாட்டு பாடிட்டே வேலை செய்வாங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். உடனே பாட்டி வந்து, நான் அப்புறமா பாடுறேம்மா, அங்கே ஒரு முட்டை இருக்குது பாரு, அது எடுன்னாங்க. எங்கே பாட்டி அப்படின்னேன். அவங்க காட்டினாங்க. அதை நான் சுற்றி சுற்றி கேமராவை தான் செல்லை வச்சு சுழட்டி சரி எடுக்கலாம் அப்படின்னு சுற்றி சுற்றி பார்க்குறேன், தெரியல எனக்கு. அப்புறம் காமிச்சாங்க ஒரு இடத்த. அப்புறம் அங்கே பார்த்தா இருந்துச்சு. எடுக்கும்போதே ஒருத்தவங்க இது காடை முட்டைன்னாங்க, இன்னொருத்தவங்க கவுதாரி முட்டைன்னாங்க. ஆனால் எனக்கு மட்டும் இது ரெண்டுமே இல்லை, இது கோழி முட்டையே சின்ன சைஸாக இருக்குது அப்படின்னு நினச்சேன். ஆமாம், அது கோழி முட்டையே சின்ன சைஸ் தான். அதுவும் கோழியோட இதுதான், நீர்க்கோழி முட்டை. அங்கே பக்கத்தில் குளம் இருக்குது, அங்கேருந்து வந்து முட்டை இட்டுட்டு போயிட்டுருக்கு. அங்கே 2 கோழி இருக்குது, நீர்க்கோழி தண்ணியிலே தான் இருக்கும் எப்போவும். அது நீர்க்கோழி முட்டை தான் அது. அங்கே ஒரு அம்மா வந்து, எங்கள் கோழி அடகாக்குதுமா, அதை நான் கொண்டு போய் அதுங்க கூட வச்சு இதையும் அடகாக்க வைக்கிறேன் அப்படின்னு கொடுன்னு சொன்னாங்க. சரிங்க, அது வேஸ்ட் ஆகிறதே அவங்கக்கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்றதால அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் அவங்க பாடுறாங்கன்னா அதை எடுத்து போடுறேன். பாய்.